அதே மாதிரி வீடு துடைக்கும் போது ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக துடைச்சி விடுங்க. அப்போ வீடு ஃபுல்லாக அந்த நறுமணத்தோடு இருக்கும். சரி, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? இதை தவிர ஏற்கனவே பல பதிவுகளில் இப்போ இந்த இயற்கையான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இயற்கையாகவே நமக்குள்ள அந்த தன்மை உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இன்னொரு பதிவில் சொல்லியிருந்தோம், விளக்கேற்ற சொல்லியிருந்தோம். வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளாவது, அது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வைக்கிறீங்க. விளக்கேற்றி வச்ச பிறகு தூபம் இது காட்டுவோம் பார்த்தீங்களா, கற்பூரம் காட்டுவோம் பாருங்கள். அந்த கற்பூரம் நார்மல் பூங்கற்பூரத்துக்கு பதிலாக பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் ஏற்றி காட்டுங்க. அது கூட கிராம்பு சேர்த்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம். இதையெல்லாம் தவிர இன்னும் என்ன பண்ணலாம்? எப்பயுமே நமக்குள்ளே அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை அதோட தன்மை நமக்குள்ளே இருக்கணும்னா வேறு என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்களா? பெண்களே உங்களுக்காக குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா? குங்குமம்னா நார்மலாக எல்லாருமே பெண்கள் குங்குமம் தான் வைக்கணும். அந்த மண் விரல், அதாவது மோதிர விரலில் தான் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல வைக்கிறதுக்கு குங்குமம் யூஸ் பண்ணுறீங்க. அந்த குங்குமத்தில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கிடுங்க. நுணுக்கிட்டு அந்த குங்குமத்தோட கலந்துருங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும், அதை லைட்டாக குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பச்சை கற்பூர வாசனம், அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே சேரும்.